வா காரமா சாப்பிடணும். அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்ல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிடலாம். ஏய் வழி இருக்குடா. ஆனா இவ பாருங்க மூடிக்குதுன்ட்டாரு, வலி இருக்குது. இப்ப அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு பயமா இல்ல? இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு அக்கா உட்காந்துருக்கு. ஏய் ஏய் தம்பி கீழே இறங்குப்பா, நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். என்ன தம்பி எல்லாம் பார்த்தாச்சு, கேரளா பார்த்தாச்சு, தமிழ்நாடு தாண்டி தமிழ்நாடு பார்த்தாச்சு. தமிழ்நாடு ஓகே முடிஞ்சிச்சு. ரொம்ப பசிக்குது. இப்ப எங்க போலாம்? வா காரமா சாப்பிடணும். அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்ல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிடலாம். ஆந்திரா போற வழியில இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இவங்களே. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், போய் சாப்பிடுவோம் வாங்க. ஓகே இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா அங்க போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால முடியல. கண்டிப்பா விட்டனா இங்கே விழுந்துரும் போல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மள மாதிரி எல்லாம் யாரும் 2 ஸ்டேட்னா உடனே சுத்தி பார்க்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் லோ பட்ஜெட்ல 200 இடத்துக்கு வரணும். எனக்கு பாட்டி கேட்டு ஒரு 5 நாடு டிக்கெட்ல 5 ஸ்டேட் சுத்தி நாடு கிடையாது ஸ்டேட். சோ गाइस போனோம், சாப்பிட்டோம், உள்ள வீடியோலாம் ட்ரை பண்ணோம். உள்ள வந்து சாங் ஓடிட்டு இருக்கு. அத போட்டா காப்பிரைட் இஷ்யூ ஆகும், அதனால அத போடல. ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம்? அடுத்து வந்து நம்ம கர்நாடகா போய் பார்க்க போறோம். ஓகே கர்நாடகா போலாம் வாங்க. உள்ள அலோட் இல்லடா. ஏன் எங்க போட்டுருக்காங்க? ஏய் திறக்கவே இல்லடா. சரி வாங்க சேனல்ல போய் உட்காரலாம். ஏய் வழி இருக்குடா. ஆனா இவ பாருங்க மூடிக்குதுன்ட்டாரு, வலி இருக்குது. இப்ப உங்களால ஒரு பெரிய கண்டென்ட்டை மிக்ஸ் பண்ணிச்சு. மிக்ஸ் பண்ணிருப்போம். வா எதுங்கண்ணா டூ நாட் சீட்னு போட்டு சேர் வச்சிருக்காங்க. ஏய் இங்க பாரு யுவராஜ், இந்த வீட்டை தான் பேத்து எடுத்துட்டு வந்து இங்க இப்ப கட்டி ரெடி பண்ணிருக்கேன். இப்ப வெளில ரெடி பண்ணி இதை வச்சிருக்காங்க. ஓகே 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 இந்த வீடை பாட்டா பிரிச்சு எடுத்துட்டு வந்து இதை எடுத்துட்டு வந்து இங்க அசெம்பிள் பண்ணிருக்கேன். பர்ஃபியூம் நான் வச்சிருக்கேன்டா வீட்டுல. இது மாரி எப்படி லாக்ஸ்ல போகும்ல இப்ப இதெல்லாம் போகும்டா. இந்த ஒரு பாட்டிலே அவ்வளவு லாக்ஸ் போகும் நினைக்கிறேன். மேட் இன் இந்தியன்னு போட்டுருது. ஆமா கர்நாடகா என்ன உனக்கு அமெரிக்கால இருக்காப்பா? காலி இடமா இருக்கு. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ற தொப்பிங்க போல ஒன்னு ஒரு மாடி. ஆனா அது பாருங்கண்ணா எதுடா படுத்துட்டு இருப்பாங்களே. இது இதுடா அவங்க பொண்ணுமா இப்ப கல்யாணம். அதுதான் சொன்னேன். அந்த ரூம் லெஃப்ட் பள்ளிவாசலா இது. நல்லா இருக்கு இந்த இடம். கர்நாடகா வீடு தான் இது. கர்நாடகால இருக்கக்கூடிய நம்ம 18 கர்நாடகால இருக்கக்கூடிய முஸ்லிமோட வீடு. நம்ம வாங்க இப்ப கர்நாடகா பக்கத்து வீட்டுக்கு போலாம். இன்னும் பார்த்தா ஒன்றும் பயமா இல்ல? இது கர்நாடகால இருக்க பேசிக்கான இருக்க வீடோ மேபி இருக்கலாம். அவங்க பயன்படுத்துற பொருள்லாம் இப்படி தாண்டா இருக்கும். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். தாலி எல்லாம் பாருங்க அப்போதுல இருந்தே போட்டுருக்காங்க. தாலியா? இதோ போட்டுடா. தாலியா வேற மாதிரி இருக்கேடா. அது தாலி தானா? தொட்டை போற காஞ்சனா மாரி வந்துடும் அவங்க கூட. காந்தாராடா. காந்தாரா சாமி, காந்தாரா சாமி. பஞ்சூர்லி தெய்வம். தோ இங்கெல்லாம் இருக்கு. இவர்தான் படத்துல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். எந்த படத்துல? காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இல்ல அது வேற ரூமோ தெரியலடா. அதோட வீடு பேர் என்ன? வீடு பேர்லாம் போடல. மேல நம்ம மட்டும் தானே. ஏன் பயமா இருக்கா? அந்த ரூம் என்ன பாத்துருவாங்க போயிட்டு. அவன் ரூம் இல்லடா இருக்கு. நான் சொல்றேன்ல ரூம் இருக்குன்னு. இவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள் இங்க ஒரு அக்கா உட்காந்துருக்கு. நான் இப்ப பார்த்தா பயந்தாங்க நின்னா. மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன். எது போட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் திகிலா இருக்குடா டேய் சும்மா. அவங்க என்ன பண்றாங்க? வேற சப்பாத்தி தட்டுறாங்க போல கையை வச்சுக்கிட்டு. உள்ள ஆக்சிஜன் இல்ல அவனே. பைக்கா வாங்க. ஆனா மேலே ஏறதுனே. ஏய் வாங்க ஏறி பாப்போம். குற்றாலத்துல இருக்க வேண்டியவன் எல்லாம் இங்க வர. ஏய் தம்பி கீழே இறங்குப்பா, நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். நம்ம ஆளுங்க இது மேலே ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க தெளிவா போர்டு பூச்செடி வச்சுட்டு போர்டு வச்சிட்டாங்க போல. தொங்கி மேலே ஏறாத. நாங்க வரப்ப யார் டோர் மூடி வச்சா? என்ன அதை நிறுத்ததுன டோரு? அதுவே நிக்குதுடா. நீ என்ன கை வச்சது? பிஜிஎம் வரல அண்ணா. பிஜிஎம் இருண்ணா பிஜிஎம் வருதுண்ணா. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நான் அது நான் தங்கது போடுறப்ப
அப்படின்னு. சரி அடுத்த பில்டிங் அடுத்த இதுலயே 20ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியல. 20 வந்து இந்த பில்டிங் தாண்ட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதோட முடிஞ்சு. 3 ஸ்டேட் இப்ப முடிக்க போறோம். 4 ஸ்டேட் போக போறோம். ஹவுஸ் ஒரு வீட்டு வாசலையும் தலாணி வச்சிருக்காங்களே எதுக்கு? தூக்கம் வந்தா இங்கே பார்த்து தூங்குறதுக்கு. அதுல எப்படா பார்த்து தூங்குவாங்க? நீங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் வரலாம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் காலேஜ் ஃபேமிலியா யாரோனா வந்து இங்க விசிட் பண்ணலாம். அடுப்பு சூப்பரா இருக்குல்ல, அருவாமனை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு இதுதான். இதை பிரிச்சுதான் இப்படி கட்டியிருக்காங்க. இந்த குடகு பகுதியில் இருக்கும் வீடு 1852. அந்த வீடை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா தெரியலடா. ஆமாடா, வீட்டை அகற்றும் செயல்முறை. கரெக்ட்டா சொன்ன பாத்தீங்களா? பாக்கலாம். இது கர்நாடகா ட்ரெஸ்ஸா? கர்நாடகா ராஜர்களோட ட்ரெஸ்ஸா? கொடவன்ஸோட ட்ரெஸ். அவங்க கம்மியான ஆட்கள் இருந்தாலுமே வசதியான ஆட்களா இருக்காங்க. அது ரீல், இது ரியல். இது ரியல், இங்க ஒரு ரீல், அது ரியல். வாவ். கொடவன் நேச்சர்ஸ். இங்க பாரு, ராஜநாகம். இது தவகலை. இது பாம்பு. அது பாம்பு தான். நாக்கு பார்த்தாலே பாம்புன்னு எனக்கும் தெரியுது. இது பாம்பே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. மற்ற எந்த பாம்புக்கும் முன்னாடி மூசி முக்கோணம் வராது. இங்க பாரு, இதுக்கு அந்த முக்கோணமா இருக்கிறத வச்சுதான் இறைய வேட்டையாடுதான் அது. சரி, அங்க பாருங்க நம்ம இனங்கள். ஏய், என்னடா அங்க பாக்குறீங்க? நீ எங்கடா? இங்க சிங்கவால் குரங்கு. சிங்கவால் குரங்கா? ஆமா, வயசான குரங்கு தானே அது. ஏய், அது பேர் சிங்கவால் குரங்குடா. இங்க பாருங்க, பாத்தீங்களா? இல்ல தமிழ்நாட்டுல சணல் கயிறு செஞ்சிருந்தாங்க. இங்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இது அந்த கயிறு தமிழ்நாட்டுல செய்யல. கார்ட்போர்டு. அந்த கயிறு கேரளால இருந்த கயிறு. கேரளால தான் அந்த இது தொங்க விட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இது. அப்பா எவ்வளவு பெரிய டிவினா! கடவர்ஸோட ஃபெஸ்டிவல்ஸ். ஒரு இது கால அடிபட்டுது அவருக்கு. ஏய், ஸ்டெப்பே அப்படி தாண்டா இருக்கு. தோ பாருங்க, அவருக்கு அடிபட்டு கட்டுருக்கு. இதுனா அதான் போட் திருவிழாவா? ஓகே ஓகே. ஓ, போட் திருவிழாவா? நான் போட்டி திருவிழான்னு படிச்சிட்டேன். அது இதுக்கு மேலே ஃப்ளோர் போகுது, ஆனா சேர்க்க மாட்டாங்க. விளக்கு உள்ள இருக்குண்ணா. வெளியில இருக்க வெளிச்சம்டா. விளக்கு வெளில அகல் உள்ள லைட் எரியுதுண்ணா. அகல் உள்ள லைட் எரியுதுன்னா லைட் வச்சிருப்பாங்கடா அதுக்குள்ள. இல்லைண்ணா, ஆடுது பாருங்க. எடுத்துறாங்கண்ணா. கா அவங்க தொடாதுல நீ அப்பதான் தொட்டு தம்பி புடவை நெய்வாங்கல்ல. ஏய், அதுதான் உனக்கு அங்கேயே காட்டுனடா, காஞ்சிபுரம் சொல்லிட்டு. பண்றதுன்னா இது வந்து நூல், அந்த நூல் ஸ்லைட் மாதிரி வச்சுட்டு கால கீழே வச்சு அந்த பெடல் மாதிரி இருக்குல்ல, அதுலயும் அப்படி தாண்டா பண்ணுவாங்க. அப்படியா? அந்த பாத்ரூம் அப்பத்தை கட்டின பாத்ரூம்ல. ஆனா அங்க பாத்துருவாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு. உள்ள ஒண்ணுமே இல்ல. அரண்மனை படத்துல வந்து கிணறு மாதிரியே இருக்குடா. ஏன் அங்க அந்த மரம் தான் இவ்வளவு பெருசா வளரும். இது சாத்துக்குடின்னு இல்லன்ற. சாத்துக்குடி இல்லனா இந்த கிச்சலிக்கா சொல்லுவாங்கல்ல, அது என்ன கிச்சலிக்கானா? அதுவும் சாத்துக்குடி கணக்கு தான். அதுவும் பிச்சு தான் சாப்பிட போறோம். புளிப்பா தான் இருக்க போகுது. இல்ல, கிச்சலிக்கா வேற, சாத்துக்குடி வேற. பாருங்க பாத்துப்பாங்க சாமி. அடுப்படி பாருங்க, ஊர்ல இருக்க மாதிரி அப்படியே இருக்குது. இங்க பாருங்க, மேப் பாருங்கண்ணா. என்ன மேப்பா? என்ட்ரன்ஸ், ஹாலு, பெட்ரூம். மேல என்ன அது பெட்டானா? அது இல்ல, இது கட்டில கீழே இருக்குதா? பொருள் எல்லாம் மேல எடுத்து வச்சுப்பாங்கடா. ஐயோ, டபுள் கிச்சன். நாம 2 ஆள் நின்று சமைக்கலாமாடா? ஐயா, வீட்டு பேக் என்ட்ரன்ஸ் இருக்குதா? ஏய், மாட்டு வண்டி இருக்கு பாருடா. எங்க பாருடா பேக் என்ட்ரன்ஸ். இது வந்து அந்த இது சொல்றா வழியே இல்ல. இவனை தாண்டா வச்சு கட்டணும். மோட்டார் ரூம் கட்டுறான்னு மோட்டரை வச்சு பூசி விட்டு. இதாண்டா கொத்தனாரு, உன்னை வச்சு தாண்டா வேலை பார்க்கணும். தர்மனா, இதுதான் கட்டட்டாயர். தர்மனா, இதுதான் கட்டட்டாயர். எங்க நான் போறீங்க? இங்க இருக்கேன்டா. கோயில நான் சுத்தி வந்துருக்கிறேன். பின்னாடி இருக்கேன்டா. பின்னாடி போய் நின்று பின்னாடி இருக்கேன்டானா. நான் ஃப்ரண்ட்ல வானேன் வந்துட்டேன்டா. போய் என்ன பண்ணுகிற? சுத்திட்டு வந்தேன்டா. ஐயோ, கோயிலான சுத்திட்டு வர்றதுக்கு பாட்டி பர்ஸ் வாங்க சொல்றாங்க, காசு இல்ல. ஐயா ஐயா கேக் நல்லா ப்ரோ. ஏன்னா இது போய் சொல்றேன், பாவம் பாட்டி. அவங்க அதெல்லாம் பேசி காசு இல்ல. கரெக்ட். ஓ, பேசுனா கூப்பிடுறாங்க பாருண்ணா, பேசுனா. ஐயா, இந்த பர்ஸ் வாங்கி போய் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயா, 2 குழந்தை இருக்கு. இன்னும் கல்யாணமே ஆகல. குழந்தை கரெக்டா தான் பேசுறாங்க. பாருங்க, பர்ஸ் லாக் யாராலும் தர முடியாது உன்னை தவிர.
அது அது வாட்டர் எனக்கு ஒரு பஸ் அது. இது பென்சில் பேனா குழந்தைகளுக்கு இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா 2 நாள் கழிச்சு தூக்கி எறிஞ்சிருங்கடா. எல்லாம் கிழிக்குது. கிழிக்க முடியாதுண்ணா, அது கிழிக்க முடியாதுண்ணா. ஐயா 100 ரூபாய்க்கு எத்தனை வருமா கொடுத்தா? 60 ரூபா ஒண்ணு வாங்குடா. பச்சை ஓகேண்ணா, எது வேணாலும் வாங்கிக்கப்பா. சின்னதா ஒரு ஆர்டிஸ்க் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட 50 ரூபா இருக்கு. அதெல்லாம் பத்தாதுண்ணா இதுல. இந்தாங்க, நன்றி ஐயா. உங்க பேர் ஐயா? உங்க பேரு தங்கம். சூப்பர் ஐயா. பெட்ஷீட் செய்யற இடமா? பெட்ஷீட் செய்யற இடமா? டிஃப்ரெண்ட் பெட்ஷீட்ஸ் இருக்கு. நல்லா அவ்வளவுதான் தம்பி. இல்லப்பா, ஒரு பெட்ஷீட்னா வாங்க போனா தொட்டு பாப்பல, அந்த பழக்கத்திலே கை போயிடுதுடா. அவனி வாங்கி போயிட்டு கேட்பாங்க வீட்டுக்கு. எதான் பேக் வாங்கிக்கோங்கண்ணே. எதுக்கு? ஆனா கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கும் ஆஃபர் தருவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்தேன். நான் இது வாங்கிக்கோங்க. இட்லி குண்டா கேளுண்ணா. இட்லி ஊத்துறதுக்கு ஊத்துறது கண்டி எங்க இதுல மொண்டே புண்ணா ஊத்த முடியும். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து தமிழ்நாட்டோட கடைங்க, தமிழ்நாட்டு கடைங்க எல்லாமே கடந்துதான்டா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப 5 ஸ்டேட்டையும் சுத்தி பார்த்தாச்சு. ஆமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 5 ஸ்டேட் எங்க வந்து நம்ம பார்த்தோம். சென்னையில இருந்து எத்தனை கிலோமீட்டர், யார் யார் வரலாம், யாராவது வரக்கூடாது? எல்லாரும் வரலாம். யாரும் வரக்கூடாதுனா இல்ல, யாரு வேணாலும் வரலாம். கப்புள்ஸ், ஃபேமிலி. கொசு கடிக்குது. கொசு கடிக்குதா? சரி ஓகே. அடுத்தது கொசு கடிக்குது. என்ன உள்ள வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 200 ரூபா. கேமரா கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 250 சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது அவங்க எத்தனை வர எக்ஸசைஸ் பொறுத்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆமா, சென்னையில இருந்து இது ஒரு 25 கிலோமீட்டர் வருது. கரெக்டா நம்ம சென்னை டு பாண்டிச்சேரி போற ஈசிஆர் ரோட்ல இருக்கு. பெருசா தெரியாது. நீங்க கரெக்டா கிட்ட வரையில பாத்தீங்கன்னா ஹைட்டா ஒரு போர்டு தெரியும். நீங்க உள்ள வர முடியும். இந்த மேப் தாங்க. இதை வச்சுதான் நீங்க சுத்தி பார்க்கணும். இந்த இடத்தையுமே சுத்தி பார்க்கணும். காமிச்சிருங்க கிட்ட. நல்லா இல்லடா, கால்ல இருந்து போட்டு கசக்கி இருக்கும்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்காத பொருள் பார்த்தோம். ஒரு நிறைய நீர்மொழி கப்பல் ஒண்ணு பார்த்தோம். அது நெல் அவிக்கிற இடம்டா. அது நீங்க வீட்டுல ஸ்டோர் பண்ற இடம். அது ஆக்சுவலா இத லூஸ் பை தப்பா சொல்றான். இதோட தக்ஷன் சித்ரா மியூசியம் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஸோ பாய். அது வரைக்கும் பாய். அது வரைக்கும் நானும் பாய்.